wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. ஒரு கனமான பாத்திரத்தில் அரை கப்பு சீனியை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கவும். அதுக்கப்புறமா மீடியம் ஹையில் தீய வச்சு இந்த சீனி உருகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்பப்போ பாத்திரத்தை லேசாக இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, சுற்றிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த சீனி நல்லா உருகி இந்த கலர் மாற ஆரம்பிக்கும். இந்த கலர் நல்லா டார்க் கலர் ஆகிற வரைக்கும் இதை தீயில வச்சு இந்த மாதிரி சுட்டுட்ருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா டார்க் கலர் வந்துருச்சு. ஸோ இதுதான் மெயினாக அந்த கேக்குக்கு உங்களுக்கு டார்க் கலர் கொடுக்கும். ஸோ நல்லா கலர் வந்த பிறகு தீயை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் டவுன் ஆக விட்டுருங்க. தீ அமர்த்தின பிறகு அரை கப் தண்ணி அதில் ஊற்றணும். இதை பார்த்து மெதுவாக ஊற்றுங்க, ஏன்னா தண்ணி ஊற்றினாலே அது நல்லா கொதித்து மேலே வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. இதை பின்னாடி நம்ம கேக்கில் சேர்க்கணும். இப்போ இந்த ஊற வச்ச பழங்கள் நட்ஸ் போட்டதில் இருக்க அந்த ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணணும். இப்போ நான் இதில் டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அப்புறம் ரெய்சின்ஸ் இதெல்லாம் போட்டு ஆப்பிள் ஜூஸில் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஆப்பிள் ஜூஸில் கிட்டத்தட்ட 3 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சது. இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊறுதோ அவ்வளோக்கு அதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதை பொதுவாக ரம்மில் ஊற வைப்பாங்க. நாங்கள் இதில் ஆப்பிள் ஜூஸ் ஊற்றிருக்கேன். இந்த ஜூஸ்லாம் ட்ரெயின் பண்ணானே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கலந்து அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேக்கில் கலக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுக்கணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இந்த பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துட்டு இப்போ இதை நம்மளோட மிக்சர் வச்சு நல்லா அடிக்க போகிறோம். இப்போ இந்த பட்டரோட ஒரு கப் சீனியை கலந்து மறுபடியும் நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் மிக்சரில் போட்டு அடிக்கணும். ரெண்டு முட்டையை வெள்ளைக்கரு பாதி மஞ்சக்கரு பாதியாக இப்போ பிரித்து எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸை இந்த மஞ்சக்கருவோடு சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். இப்போ அடித்த இந்த மஞ்சக்கருவை மெதுவாக இந்த பட்டரோடு சேர்த்துக்கணும். பட்டர் சீனி போட்டு நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கிறதோட இதை சேர்த்து பழையபடி நல்லா அடிக்கணும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை
மாற்றி மாற்றி மஞ்சக்கரு கலவையும் இந்த மைதா மாவையும் கலந்து அடிச்சுக்கணும். நல்லா அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும், மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கணும். இப்போ நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இதோட நம்ம செஞ்சு வச்சுருக்க நம்ம இந்த கேராமில் சீனி போட்டு காய்ச்சணும் இல்லையா, அந்த பாகை அந்த அடித்ததோடு கலந்து மறுபடியும் நல்லா மீடியம் ஸ்பீடில் அந்த மிக்சர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கணும். இது அடிக்கிறப்போ உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வரும், சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அந்த சினமன் பவுடர், அதாவது பட்டையை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த 1 கப் மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலவையில் சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மெதுவாக பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி மெதுவாக பெரட்டி பெரட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை இதில் போட்டு பழையபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எடுத்து வச்சுருந்த வெள்ளைக்கருவை நல்லா கொஞ்சம் மிக்சரில் நல்லா கொஞ்சம் அடித்து அதுக்கப்புறமா நம்ம மாவோடு சேர்க்க போகிறோம். ஸோ இதுவும் நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் மிக்சியில் மீடியம் ஹையில் இந்த மிக்சர் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ அதை அடித்ததை நம்ம மாவோடு கலந்து நல்லா பெரட்டிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ண போகிற பாத்திரத்தில் ஒரு பேக்கிங் பேப்பரை கீழே விரிச்சிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட தடவிக்கலாம். இப்போ அதில் நம்மளோட மாவு கலந்துருக்க மாவை போட்டு மேலே இன்னும் கொஞ்சம் இந்த பழங்களையும் உலர்ந்த திராட்சை நட்ஸை டாப் பண்ணி வச்சு கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ அவனில் வைக்க போகிறோம். ஒரு 30லிருந்து 40 நிமிஷம் இது வந்து நல்லா நம்ம நல்லா பேக் பண்ண விடணும். உங்களோட அவனோட ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி 30லேருந்து 40 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. பேக் பண்ண கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக்கில் இல்லை எதுலையாவது லைட்டாக இன்சர்ட் பண்ணி மாவு நல்லா வந்ததுன்னா ஓகே. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கேக்கை ரம் ஊற்றி செய்கிறப்போ அதை கூடனாலும் வச்சுக்கலாம்.